நபிகளாரின் வாழ்வில் சில முக்கிய நிகழ்வுகள் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் முதல் இன்னும் ஒரு சில வாரங்கள் வரை வரலாற்றிலே ஆங்காங்கே தேர்வு செய்து அதிகம் சொல்லப்படாத அல்லது சொல்லப்படாத செய்திகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு நாங்கள் முழுமையாகவும் கேட்டிருக்கிறோம், வகுக்கப்பட்டும் ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழும் நிறைய கேட்டிருக்கிறோம். பல சகோதரர்கள் ஆங்கில மொழி மூலம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நிறையவே கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு என்பது அதாவது ஒரு தனித்தலைப்பாக பேசுவதாக இருந்தால் அது ஒரு வகுப்பாக நீண்ட காலத்திற்கும் வரக்கூடிய அமைப்பிலே அது தேர்வு செய்யப்பட்டால் அது சிறந்ததாக இருக்கும். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நாம் படித்த விஷயங்களில் அதிகம் ஞாபகப்படுத்தப்படாத அல்லது சொல்லப்படாத சில கோணங்களை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் ஒரு சில செய்திகளை ஓரளவு விளக்கத்தோடு நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக சீரா அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் வரலாற்றிலே பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றுக்குத்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. சீரா அப்படி என்று சொன்னால் சார அப்படின்ற அரபுல நடந்து சென்றான்னு அர்த்தம். சீரா ஒருவருடைய நடைமுறை வாழ்வு எப்படி இருந்தது என்பதை சொல்லக்கூடியவைகள். சீரா என்பதை பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் தராஜும் தாரீஹ் அப்படி என்ற வார்த்தையை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவர்களுடைய வரலாறு ரசூலுல்லாஹ்களுக்கு சீராண்டு யூஸ் பண்ணுவார்கள். ஆனால் மாற்றமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது தர்ஜமாண்ட வார்த்தை, தாரீஹ் வார்த்தை, மற்றவர்களுக்கு சீராண்ட வார்த்தையும் உபயோகப்படுத்தப்படுவதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நாங்கள் பொதுவாக வரலாறு என்று எடுக்கிற நேரத்தில் எங்களது முதல் இடமாக குர்ஆன் இருக்க வேண்டும். எப்படி சட்டங்களையும் அடிப்படைகளையும் எடுக்கக்கூடிய இடமாக குர்ஆன் இருக்கிறதோ அதே போல வரலாறை எடுக்கக்கூடிய இடமாகவும் எங்களுக்கு குர்ஆன் இருக்க வேண்டும். குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு முதன் மூலமாக இல்லாது விட்டாலும் அதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே சில பகுதிகள் ஆங்காங்கே தொட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மொழிகளை, வாழ்க்கை நடைமுறைகளை அடக்கி இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள் எங்களது வரலாற்று விஷயங்களை முதன்மையாக இருக்க வேண்டும். அதில் முதலாவது புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாஇ என்கின்ற ஓர்டரில் நாம் எப்படி ஹதீஸ் மார்க்க சட்டங்களை எடுக்கிறோமோ அது மாதிரி இருக்க வேண்டும். மூன்றாவது கட்டமாகத்தான் வரலாற்று நூல்கள் இருக்க வேண்டும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு வரலாற்று நூட்கள் அப்படி என்று சொல்லி ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்த நூட்கள் அதிகமாகவே இருக்கின்றன. A லெவல் அதாவது அட்வான்ஸ் லெவல் அதில் எல்லாம் போடப்பட்டிருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் அரபிலிருந்து தமிழுக்கு வந்ததை விட ஆங்கிலத்தின் ஊடாக தமிழுக்கு வந்தவைகள் தான் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அதில் நீங்கள் பார்க்கலாம், புகாரில இலகுவாக கண்டுபிடிக்க முடிந்த ஹதீஸ்கள் கூட அதில் சொல்லப்பட்டிருக்காது. சில முக்கியமான வரலாற்று செய்திகள் விடப்பட்டிருக்கும். எப்படி இதை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதன் ஊடாக எழுதப்பட்ட வரலாற்று நூட்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய செய்திகள் எமக்கு தவறாகவே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் புகாரி எடுத்தாலே போதுமானது, நிறைய செய்திகள் அதில் சர்வசாதாரணமாக என்ன செய்கின்றன, இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாக எது மார்க்க சட்டங்களுக்கு ஆதார நூலாக இருக்கிறதோ அதே நூல் தான் எங்களுக்கு அதாவது வரலாற்றுக்கும் என்ன செய்ய வேண்டும், ஆதார நூலாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாகவும், இரண்டாவதாக நாங்கள் அவ்வாறு இருக்கிற நேரத்தில் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், எல்லா செய்தியும் வரலாறு என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா செய்தியும் தொகுத்திருப்பார்கள். பொதுவாக அதுதான் வளமையாக என்ன செய்யும் இருக்கும். அது வரலாற்று நூல் என்ற அடிப்படையில் இஸ்னாதோடு சொல்லுவார்கள், அறிவிப்பால் வரிசையோடு சொல்லுவார்கள். ஆனால் எல்லா செய்தியும் என்ன செஞ்சிருப்பாங்க, அதில் தொகுத்திருப்பார்கள். இட்டுக்கட்டப்பட்டவைகள், பொய்யானவைகள், சில பொழுது எதிரானவைகள், இதெல்லாம் வந்திருக்கும். இன்றைய ஒரு காலகட்டத்திலும் அல்லது இப்னு கசீர் போன்ற சில அறிஞர்களாலும் தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறதே தவிர இன்றைய காலகட்டத்தில் தான் குறிப்பாக துக்தூர் அக்ரம் தியா அல் உம்ரி அவர்கள் ஒரு பெரிய கவனம் எடுத்தார்கள். இந்த வரலாற்று துறையில் மிகப்பெரிய கவனம் எடுத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய வரலாற்று துறையிலேயே தனது 40-50 வருடங்களை கழித்திருக்கிறார்.
அதில் வந்து சஹீஹ் லைஃப் என்று பிரிப்பதிலே மிகப்பெரிய கவனம் எடுத்தார். அதுபோல் ஷேக் நாசருதீன் அல்பானி கவனம் எடுத்தார்கள். இதை அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சமுதாயத்தில் நிறைய வரலாறு ரீதியான பொய்யான, முரணான, பலகீனமான என்ற செய்திகள் பல வகையில் நம்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உலமாக்களால் கூட அந்த மாதிரியான செய்திகள் அதிகமாக சொல்லப்படுவதை நாங்கள் காண முடிகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் அறிவிப்பாளர் வரிசை ரீதியாகவே வரலாற்றையும் அணுக வேண்டும் என்கின்ற அந்த தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாததனால் என்ன எப்படி போதிக்கிறார்கள், குறிப்பாக முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி போதிக்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்க சட்ட விஷயங்கள், கொள்கை விஷயங்கள் எல்லாம் சஹீஹ் பார்க்க வேண்டும். வரலாறு என்று வந்தால் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதில் சஹீஹ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது வரலாறு அப்படின்றாங்க. தவறு. அறிஞர்கிட்ட மத்தியில் சில அடிப்படைகள் அப்படி இருந்தன. ஆனால் அந்த அடிப்படைகளை சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விட்டு இந்த விஷயத்துக்கு வருகிறேன். அது என்ன என்று சொன்னால், பலகீனங்களை வரலாற்றில் பார்க்க தேவையில்லை, அதில் நம்ம மிகப்பெரிய ஒரு கடமையை காட்ட தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் போன்ற அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மாற்று கருத்து இல்லை. ஆனால் மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை. அந்த கோணத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது என்ன என்று சொன்னால், நபித்தோழர்களை பற்றி ஒரு சிறப்பான செய்தி வருகிறது. அவர் இவ்வளவு தர்மம் செய்தார், இவ்வளவு தியாகம் செய்தார், இந்த குர்ஆன் வசனத்துக்கு அழுதார், இதற்காக வேண்டி அவர் பாடுபட்டார், இந்த ஜிஹாதிலே கலந்து கொண்டார். இந்த மாதிரி விஷயங்கள் சஹீஹான அறிவிப்பால் வரிசையில் வந்தால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிபந்தனை தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் சஹீஹான அறிவிப்பால் வரிசை ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் இல்லை, இது நபித்தோழர்களுடைய விஷயம். ஆனால் சஹீஹாக வந்தால் தான் ஏற்றுக்கொண்டு தேவையில்லை. காரணம், நபித்தோழர்கள் தர்மம் செய்வார்கள், நபித்தோழர்கள் தியாகிகளாக தான் இருப்பார்கள், நபித்தோழர்கள் சரியான கொள்கையில் தான் இருப்பார்கள். எனவே அதுக்கு உடன்பாடானது போன்ற செய்திகள் ஏதாவது வந்தால் அதை நம்ம அறிவிப்பால் வரிசை பார்த்து தான் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. இதில் அவங்க சொன்னாங்க நத்தசாஹல், அதாவது நெகிழ்வுத்தன்மையோடு நாங்கள் நடந்து கொள்வோம், இதில் கடுமை காட்ட மாட்டோம். இன்னொன்று இருக்கிறது, ஆனால் அதில் பலகீனம் பலம் பார்க்கலாம், நம்ம பலமான செய்தியா பலகீனமான செய்தியான்னு பார்க்கலாம். ஆனால் அதில் நத்தசாகல் சர்வசாதாரணமாக என்ன செய்வாங்க, நடந்து கொள்வாங்க. ஏன்னா அது நபித்தோழருடைய பண்புகளுக்கு முரண் அல்ல. கோடான கோடி தர்மம் செய்தார், முரணா இல்லை. தொழுகையில் அழுதார், முரணா இல்லை. அதனால் நபித்தோழர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள், இதில் அறிவிப்பால் வரிசை பார்க்க தேவையில்லை என்று சொன்னார்கள். அறிவிப்பால் வரிசை இருக்கும், கடுமை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இட்டு கட்டப்பட்ட செய்திகள் வந்திருந்தால், அது ஆதரவாகவே வந்திருக்கேன்னு வைங்க, ஆதரவாகவே வந்திருக்கிறது. ஆனால் இட்டு கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி என்று வையுங்கள், அந்த மாதிரி ஏதாவது செய்திகள் வந்திருந்தால் அதை எடுக்கக்கூடாது. அது ஆதரவாக தான் வந்திருக்குது, நபித்தோழர் நல்ல முறையில் தான் நடப்பார்கள், அதான் விதி, அதுக்கு ஆதரவாகத்தான் வந்திருக்கிறது. ஆனால் இட்டு கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி, பாத்திலான செய்தி என்றால் என்ன செய்யக்கூடாது, அது எடுக்கக்கூடாது, ஆதரவாக இருந்தாலும். இது இரண்டாவது நிலைப்பாடு. மூன்றாவது நிலைப்பாடு என்ன தெரியுமா, நபித்தோழர்களை பற்றி ஒரு விமர்சனம் வந்திருந்தால், அவர் தவறு செய்தார்னு ஒரு விமர்சனம் வந்திருந்தால், அந்த மாதிரி நேரங்களில் கட்டாயம் அறிவிப்பால் வரிசையை பார்த்து ஆக வேண்டும். பலமானதா பலகீனமானதா, இவர் செய்வதற்கு ஆதாரம் உண்டா என்ற அந்த அறிவிப்பால் வரிசை பார்த்தாக. ஏன், ஒருவரை பற்றி தவறான செய்தி வந்தால் சாதாரணமாக நாங்கள் நம்பக்கூடாது என்பது விதி. இது நபித்தோழர்களை பற்றி வருகிறது, அவர் வெட்டினார், அவர் கொலை செய்தார், அவர் அகீதால மாறுபாடாக செய்தார், அல்லது அது செய்தார் இது செய்தார்னு ஒரு செய்தி வந்தால் அது விமர்சனத்தோடு வருகிறது. இப்போ விமர்சனத்தோடு வந்தால் என்ன செய்யணும், அது பலமா பலகீனமான்னு பார்த்து, பலம் என்றால் மட்டும்தான் அந்த தவறை நாம் என்ன செய்யணும், அவர் செய்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நபித்தோழர்கள் வர வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா, நபித்தோழர்கள் மீது அவதூறான செய்தியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போல அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஒப்பந்தம் போட்டு கல்றாங்களே தஹ்கீம்ல, அதாவது இந்த சிஃபின் யுத்தத்துக்கு பிறகு அந்த சிஃபின் யுத்தத்தில் போட்டுக்கொள்ற அந்த ஒப்பந்தத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தவறாக என்ன செய்யறாரு, மக்கர் பண்ணி, அதாவது ஒரு தந்திரமான வேலை செய்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு வழி போடுறாரு. இந்த செய்தி ஆதாரபூர்வமாக இருந்தால் அது அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் செய்த தவறு, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன, அதாவது நபித்தோழர்கள் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மன்னிச்சிருவான்னு சொல்லலாம். ஆனால் அந்த செய்தியே பொய், பலகீனமான செய்தி. ஆனால் அந்த செய்தியை எப்படி ஏற்றுக்கிறாங்க தெரியுமா, நபி வரலாறு விஷயங்களில் லைவ் செய்ய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னும் அறிஞர் தவறு செய்தார் என்று செய்தி வந்தா, அப்படி சொல்றவங்களை பற்றி தவறான செய்தி வந்தா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, முதல்ல நான் சொன்னா நீங்கள் பார்க்கக்கூடாதா,
அப்படி வந்திருக்குமான்னு பார்க்கக்கூடாது. நான் அப்படி சொல்லுவேனா? அவங்களை பற்றி வந்தா, அவர்களை பற்றி வந்தால் ஆதாரமா இல்லையான்னு பார்க்கணுமா? நபித்தோடர்களை பற்றி தவறு வந்தால் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வரலாறு தானே அப்படின்றாங்க. பிழை. மூன்றாவது கட்டம் அதுதான். வரலாறு சம்பந்தமான ஒரு செய்தி வந்து என்று சொன்னால், அதில் நபித்தோடர்களை பற்றிய விமர்சனம் வந்திருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? அந்த பலகீனமா பலமா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மது பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள் என்று செய்தி பிதாயா வன்னிஹா என்ற நூல் அறிவிப்பால் வரிசையோட வருகிறது. அபூபக்கரோட மகன். அப்ப அந்த செய்தி வந்தோன்னு என்ன செய்யறாங்க? அறிவிப்பால் வரிசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை? வரலாறு தானே அப்படின்றாங்க. பிழை. விமர்சனம். இது விமர்சனம் என்று வந்தால் சரியா பிழையாண்டு பார்க்க வேண்டும். இது பாத்திலான செய்தி, நிராகரிக்க வேண்டிய செய்தி. அதுக்கு பின்னால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்கின்ற செய்தி என்ன செய்கிறது? கொலை செய்யவில்லை என்ற செய்தி வருகிறது. இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனை எப்படியா யசீதை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேராசை வைத்தார் என்ற செய்தி என்ன செய்கிறது? வருகிறது. ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்றாங்க? வரலாறுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வரலாறுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறு. நபித்தோழர்களை பற்றி விமர்சனங்கள் வந்தால், தாபீன்களை பற்றி விமர்சனங்கள் வந்தால் பலமா பலகீனமா என்று பார்க்க வேண்டும். சார்பாக வந்தால் நம்ம பார்க்க வேண்டிய கடமை இல்லை. காரணம், அவர்கள் நல்லவர்கள் என்று சாட்சி சொல்லப்பட்டவர்கள். இட்டு கட்டப்பட்ட செய்தி வந்தா அது நல்லதோ கெட்டதோ நிராகரிச்சு தான் என்ன செய்யணும்? ஆகணும். இந்த மூன்று நிலைப்பாடை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாத வரலாறு. நபிகளாருடைய வரலாறாக இருந்தால் அது சார்பான செய்தியோ எதிரான செய்தியோ எல்லாம் பலமா பலகீனமா என்ன செய்யணும்? பார்த்தே ஆக வேண்டும். பலமா பலகீனமாண்டு பார்த்தே ஆக வேண்டும். ஏன்னா ரசூலாங்க சொன்னாங்க, என் மீது பொய் சொல்வது உங்களில் ஒருவர் மீது பொய் சொல்வது போன்று அல்ல அப்படின்னாங்க. என் மீது பொய் சொல்வது உங்களில் ஒருவர் மீது பொய் சொல்வது போன்று அல்ல. அதுக்கு பின்னால் தான் சொல்றாங்க, மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபைன். பொய் போன்று தோன்றக்கூடிய ஒரு செய்தியை யாராவது சொன்னால் அவர் இரு பொய்யர்களில் அவரும் ஒருவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வரலாற்றில் வந்து ஒரு குரூப் உருவாகினாங்க. அவங்க என்னன்னு சொன்னா, இந்த 70-80 அறிவிப்பால் வரிசைக்கு மேலே வரக்கூடிய ஒரு செய்தி தான், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். என் மீது யார் வேண்டுமென்று இட்டு கட்டுகிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று வரும். இந்த ஹதீஸுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? நஹ்னு லா நக்திபு அலைஹி இன்னமா நக்திபு லஹு. நாம் நபி அவர்கள் மீது பொய் கட்டவில்லை, நபி அவர்களுக்காக பொய் கட்டுகிறோம் அப்படின்னா. நஹ்னு லா நக்திபு அலைஹி. ஏன்னா அதுல மன் கதப அலைஹி என்று வருது. ஒரு அறிவிப்புல கூட லஹுன்னு வரல என்ற மாதிரி வாதிட்டார்கள். அப்ப அவர் நபி அவர்கள் மீது யார் பொய் கட்டுகிறார்களோ, அலா என்றது எதிர்கருத்தை குறிக்கும், எதிராக கட்டுறது. அப்ப அதனால நாங்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக கட்டல, நஹ்னு நக்திபு லஹு, அவருக்காக கட்டுகிறோம். அப்படின்னு என்ன தெரியுமா? எந்த சரியான செய்தியை கண்டாலும் கால ரசூலுல்லாஹ்ன்றுவாங்க. ஒரு உண்மையான செய்தி அது எப்படி நினைப்பாங்கடா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ட்டு. உண்மையான எந்த செய்தியையும், அவங்க இஜ்திஹாத் பண்ணி வரக்கூடிய எந்த செய்தியையும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். வரலாற்றில் இவர்கள் கர்ராமியாக்கள் என்று என்ன செய்தார்கள்? அழைக்கப்பட்டார்கள். கர்ராமியா. இந்த குரூப் என்ன ரசூலுல்லாஹ்களுக்கு சார்பாக போய் கட்டுறாங்கன்ற பேரில் இப்படி கட்டினார்கள். ஆனால் பிழை. இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து பிதத்வாதிகள்ல கூட ராஃபிதாக்கள், ஷியாக்கள், ராஃபிதாக்கள் வந்து ஷியாக்கள் மிக மோசமானவர்கள் இவர்களும் இருந்தாங்க. ஹவாரிஜிகள் அவர்களும் வழிகேடர்கள். ஆனால் ஹவாரிஜிகளுடைய செய்திகளை அங்கீகரித்தார்கள், ராஃபிதாக்களுடைய செய்திகளை அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றா, ஹவாரிஜிகள் பிதத்வாதிகளாக இருந்தாலும் கான அபஅதன் நாசி அனில் கதிப், பொய்யை விட்டு மிக தூரமாக இருந்தார்கள். அவங்களோட அந்த கடுமையான தன்மையால, கடும் போக்கால பொய் சொல்லக்கூடாத இடத்துல கடுமையாக என்ன செஞ்சாங்க? இருந்தார்கள். பிதத்வாதிகளான எடுத்தாங்க. இந்த செய்தியில மிக முக்கியம் நேர்மை. ஆனா ஷியாக்கள் அப்படி இல்லை, தக்கியாண்ட ஒன்றை உருவாக்கி பொய் சொல்றதை மார்க்கமாக்கி வச்சிருந்தாங்க. பொய் சொல்றதை மார்க்கமாக்கி வச்சிருந்தாங்க. அதனால எடுக்கிறதுக்கு என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் வரலாற்றில் இந்த கோணம் அணுகப்படாததுனால கண்டதெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க. நபித்தோழர்கள் வரலாறு, நபித்தோழர்கள் வரலாறு என்று சொல்லி சுன்னா பற்றி அறிமுகம் இல்லாமல் எழுதக்கூடியவங்க எல்லாரும், அல்லது அரபு அறிமுகம் இல்லாமல் எழுதக்கூடிய எல்லாரும் ஆங்கிலத்தில் தான் என்ன செய்து இங்க வருது. வந்து பார்த்தீங்கன்னா முஆவியா முனாஃபிக் என்ற செய்தி, முஆவியா மோசடிக்கார் என்ற செய்தி, இன்னமுள்ள எல்லா பொய்களும் அதில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த அளவுகோல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான அம்சம். இன்னொன்று, அவர்கள் அந்த பகுதியால் எழுதினதான புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் என்ன செஞ்சிட்டாங்க?
விட்டு விட்டார்கள். அவைகள் தமிழ்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான கட்டாய நிலைமை என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இதில் ஒரு கோர்வை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் இலக்கம் என்று சொல்லி இது முதலாவது செய்தி, இது இரண்டாவது செய்தி, இது மூன்றாவது செய்தி என்று வரலாற்று குறிப்பு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவுடைய குறிப்பு போன்று நான் அந்த பகுதியில் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சொல்வேன். இது நீங்கள் அதிகமாக கேட்காத செய்தியாக இருக்கலாம் அல்லது கேட்கிற செய்தியாக இருக்கலாம். அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய அல்லது அந்த கோணம் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கக்கூடிய ஒரு கோணத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் இதில் சொல்ல மாட்டேன். அந்த செய்திகள் தொகுத்தோம் என்று சொன்னால் நம்ம சீராவுடைய பகுதியில் கொஞ்சம் ஒரு அதாவது இற்றைப்படுத்துகின்ற ஒரு நிலைமை என்ன செய்யலாம், நம்மளுக்கு ஏற்படலாம் என்பதனால் இதை நான் தொகுத்து சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது விஷயம், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைமுகமாக சில சில குறிப்புகள் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்று செய்திகளை புரிந்து கொள்ளலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்று செய்திகளை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு வசனங்கள் நாங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த கோணம் நமக்கு பதியப்படணும் என்பதனால் அதை சொல்கிறேன், புதிய கோணம் என்பதனால். அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜாஹிலிய கால பகுதியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான் நேரடியாக. நான் இப்போ இன்றைக்கு எடுக்க போகிற எல்லா செய்தியும் ஜாஹிலிய காலத்தோட சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கும். அதாவது மா கபல நுபுவா, நபித்துவத்துக்கு முற்பட்ட பகுதி, நபித்துவத்துக்கு முற்பட்ட பகுதியாக இது இருக்கும். சூரா அன்கபூத்தில் 48, 49 வசனம். சூரா அன்கபூத் 48, 49 அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப். நபியே, இந்த வகி இறங்கப்படுவதற்கு முன்னால நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசித்ததில்லை, நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசித்தது இல்லை, ஓதியது இல்லை. இது எங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிப்பவர் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாசிப்பவராக அவர் இருந்தது இல்லை, அவர் படிப்பவராக இருந்தது இல்லை, ஓதுபவராக இருந்தது இல்லை. குர்ஆன் சொல்லுது நேரடியா, குர்ஆன் நேரடியாக சொல்லுது, வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக், வலா தஹுத்துஹு பியமீனிக், வலா தஹுத்துஹு பியமீனிக் என்ன, நீங்கள் வலதால் எழுதுபவராகவும் இருந்தது இல்லை, உங்கள் வலது கரத்தால் எழுதுபவராகவும் நீங்கள் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன, 40 வருஷத்தில் நீங்க எழுதியது இல்லை, 40 வருடத்தில் நீங்கள் வாசித்தது கிடையாது. இதன் லர்தாபல் முபுத்திலூன். அப்படி மட்டும் இருந்திருந்தால் உங்களை நிராகரிக்க கூடியவர்கள் சந்தேகித்திருப்பார்கள். சந்தேகிப்பது நியாயம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சந்தேகிப்பது நியாயம்னா உண்மையாக நியாயம் அல்லது அவங்களோட வாதத்தில் ஒரு நியாயம் உண்டு என்ற கருத்து சொல்றேன். இதன் அப்படி இருந்தால் லர்தாபல் முபுத்திலூன், அவங்களை நிராகரிக்க கூடியவர்களுக்கு ஒரு நியாயம் உண்டு. அது கூட நீங்க செய்யல, அது கூட உங்களுக்கு தெரியாது. மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், இதை மட்டும் நாங்க சொன்னா அடிச்சிருப்பாங்க. மா குன்த தத்ரி மல் கிதாப், வேதம் எழுத்து என்றால் என்ன, வாசிப்பு என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது. வலல் ஈமான், ஈமான் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றா, உங்களுக்கு ஈமான் என்றா என்னன்னு தெரியாமல் இருந்தது 40க்கு முன்னால. இன்றைக்கு நம்ம சொன்ன எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்களுக்கு 40க்கு முன்னால ஈமான் என்னன்னு தெரியாண்டா அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் தஆலா தெளிவா என்ன செய்றான் பாத்தா, உங்களுக்கு ஒரு தீன் இருக்கல. அது சொல்ல வர என்னண்டா, உங்களுக்கு ஒரு தீன் இருக்கல. நீங்க கடந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தை தெரிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்திலே இருக்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தெரிஞ்சு படிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்திலே என்ன செய்யல, இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அவரை ஷிர்க்கை விட்டும் பாவங்களை விட்டும் பாதுகாத்திருந்தான். அதனாலதான் அல்லாஹ் ஈமானும் உங்களுக்கு தெரியாது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமான் தெரிஞ்சிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தில் அவர் இருந்தார்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உமா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், உங்களுக்கு கிதாப் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நினைச்சு பாருங்க, சீராவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப். இந்த வேத மின் கப்லிஹி என்ற தெரியுமா, ஹி இதற்கு முன்னால், குர்ஆனுக்கு முன்னால, குர்ஆனுக்கு முன்னால், மின் கப்லிஹினா மின் கப்லில் குர்ஆன், குர்ஆனுக்கு முன்னால் நீங்கள் மா குன்த தத்லு மின் கிதாப், எதையும் நீங்கள் ஓதியது கிடையாது. வலா தஹுத்துஹு பியமீனிக், வலா தஹுத்துஹு பியமீனிக், உங்கள் வலது கரத்தால் நீங்கள் எழுதியதும் இல்லை. இதன் லர்தாபல் முபுத்திலூன். அப்படி இருந்தால்
இந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். சூரா அன்கபூத். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் மிக முக்கியம் என்று சொன்னால், சில பொழுதுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு ஹதீஸ்களில். தாருங்கள் நான் எழுதி தருகிறேன், அக்துபுலக்கும் கிதாபன், உங்களுக்கு ஒரு கிதாபை நான் எழுதுகிறேன். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஆர்டர் பண்ணி எழுதுறத, இன்னொருவருக்கு ஒரு கட்டளையிட்டு ரசூலுல்லாஹ் எழுத சொல்றாங்கன்னு புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த குர்ஆன் வசனம் இந்த மாதிரி நேரடியாக அடித்து சொல்லாது விட்டால் அதுக்கு வேற மாதிரி விளக்கம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் குர்ஆன் நஸ்ஸாக சொல்லுது உங்களால் எழுத முடியாது, உங்களால் எழுத முடியாது அப்படின்றது. ஹுதைபியால கூட ரசூலுல்லாஹ் அதை காட்டுங்கன்னு சொன்னாங்க, அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒன்று. இது சீராவுடைய பகுதி, இது சீராவுடைய பகுதி. இரண்டாவதாக நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துல் துஹா, சூரத்துல் துஹா. துஹால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாகாது, சூழ்ந்து கொள்கின்ற பொழுது, அது இருளாகின்ற பொழுது, போர்த்தி கொள்கின்ற பொழுது, மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹ் தஆலா உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. கலானா வெறுத்தான், வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து கைருன் லக மினல் ஊலா, பிந்தியது உங்களுக்கு முந்தியதை விட சிறந்தது. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, இறைவன் உங்களுக்கு தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். சொல்லிட்டு அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களை இறைவன் அனாதையாக கண்டு உங்களுக்கு புகலிடம் தரவில்லையா? நபி அவர்கள் ஓர் அனாதை. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அனாதை. ஏன் மிக அழுத்தி இதை சொல்லணும்டா, சீராண்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுடைய சீரா குர்ஆன்ல தேடுறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துற குர்ஆன்ல தேடுறோம். எல்லா நபிமார்களையும் நாங்கள் சீரானோடனே குர்ஆனுக்கு தான் போகிறோம். ஆனால் நபியுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு பகுதியாகவே நம்ம குர்ஆன்ல என்ன செய்யலை, யோசிக்கிறோம் இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு அங்கம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தஆலா என்ன குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பகுதியை புறக்கணித்திருக்க மாட்டேன். இதெல்லாம் நேரடியான செய்தியை மட்டும்தான் இதை சொல்லுவேன். மறைமுகமாக நிறைய இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு குர்ஆனில் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ பாருங்க, இது இப்போ நான் பேசுறது மா கபல நுபுவா, இந்த இடத்துல இந்த ரெண்டு வசனம் மட்டுமல்ல, நபித்துவத்துக்கு முந்தியதுல ரெண்டு வசனம், நபித்துவத்துக்கு பிறகு நிறைய என்ன செய்யுது குர்ஆன்ல சீரா நிறைய வருகின்றன. நான் அந்த டைம்ல என்ன செய்வேன், அதை உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். இது நபித்துவத்துக்கு முந்தி உள்ள விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்றா, அலம் யஜிதுக யதீமன், உங்களை அனாதையாக இறைவன் காணவில்லையா? அனாதை என்ற வசனம் அரபுல எப்போ யூஸ் பண்ணப்படும்னா பருவ வயதுக்கு முன்னால, பருவ வயதுக்கு முன்னாலதான் அதை என்ன செய்யும், யூஸ் பண்ணப்படும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர்கள். எத்தனை வயசு வயத்தில் இருக்கக்கூடிய அதை வரலாறு பேசுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர்கள். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா, தால்னா வழி அறியாதவராக இறைவன் உங்களை கண்டான். வழி தெரியாத உங்களுக்கு தால், தல்ல தரியக்கேண்டா ரோட் மிஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம், போற ரூட்டு மிஸ் ஆயிட்டு. ஃபக்கது தல்ல சவா அஸ்ஸபீல், அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்படிப்பட்டவர்கள் சரியான பாதையை விட்டு திசை திரும்பியவர்கள். அதுல இருந்தா நம்ம தலால் வழிகேடுன்னு சொல்றோம், தலாலத்தன வழிகேடுன்னா சரியான வழியை விட்டு பிறந்தவர்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான் வவஜதக ضالன், அதாவது மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். தால்லன் என்றா உங்களுக்கு ஈமான் என்னன்னு தெரியாது, வழியற்றவராக நாம் உங்களை கண்டோம். உங்களுக்கு என்ன செய்யறன்னு உங்களுக்கு விளங்கல, உங்களுக்கு சரியான பாதை தெரியாதவராக நீங்கள் இருந்தீர்கள். அப்படின்னா ஈமான் என்பது உங்களுக்கு என்ன என்று தெரியாமல் இருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது இந்த வசனம் என்ன செய்து விளங்கப்படுத்துது. வவஜதக ஆயிலன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார் நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள். நபி அவர்கள் ஒரு ஏழையாக இருந்தார். ஆயில் ஆயிலன் ஃபஅக்னா, இறைவன் தான் உங்களுக்கு என்ன செஞ்சான், வசதியை தந்தான். அப்ப நபி அவர்களுடைய இளமை பருவம் ஏழ்மை பருவம், ரசூல் ஸல்லல்லாஹு இளமை பருவம் ஏழ்மை பருவம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்றான் வவஜதக ஆயில், ஆயில் என்ற வசனம் இயால் குடும்பம் அதுக்கு சொல்றது. ஆயிலன் நீங்கள் வறுமை உள்ளவராக ஏழ்மை உள்ளவராக இல்லாதவராக நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅக்னா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா போதுமென்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மூன்று நிலை அல்லாஹ் தஆலா சொல்றான். இளம் வயதில் நபி அவர்கள் ஏழை, அனாதை, வழி அறியாதவராக, மார்க்கம் அறியாதவராக என்ன செஞ்சார், இருந்தார். எல்லாம் நபித்துவத்துக்கு முந்தின செய்தியை குர்ஆன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஃபஅம்மல் யதீம், இதனால் நீங்களே அப்படி இருந்தீங்க, அதனால அனாதைகளை ஃபலா தக்ஹர்,
அரட்ட வேண்டாம், விரட்ட வேண்டாம். அம்மஸ்ஸாயில், யாசித்து வருவரை ஃபலா தன்ஹர். ஏன் நீங்களே இப்ப பணக்காரர் ஆயிட்டீங்க, ஆயிலாக இருந்தவர் நீங்க, இல்லாம இருந்தவரே, அதனால ஃபலா தன்ஹர், விரட்ட அதாவது அரட்ட வேண்டாம். அம்மா பினிஅமத்தி ரப்பிக் ஃபஹத்திஸ், உமது இறைவனது அருளை ஃபஹத்திஸ். ஹத்திஸ்னா என்ன? பேசி செயல்படுத்து அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். தஹதீதுன் நிஅமா என்ற என்னன்னா, அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் ஒரு அடியானுக்கு செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் வழங்கி இருந்தால் அதனுடைய அசரை தனது வாழ்க்கையில் பார்க்கணும்னு அல்லாஹ் விரும்புவான். அவன் வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை வாங்கிக்கிறான், நான் இஸ்லாத்துக்காக தியாகம் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது. அவன்கிட்ட அசருன் நிஅமா, அல்லாஹ் தஆலா அவன் கொடுத்திருந்த அந்த நியமத்துடைய அசர் அவனோட லைஃப்ல என்ன செய்யணும், விளங்கணும். அவனோட ஆடையில, அவனோட வாழ்க்கையில, அவனோட வாகனத்துல எல்லாம் என்ன செய்யணும், விளங்கணும். அதான் அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உமது இறைவனுடைய நியமத்தை ஹத்திஸ், பேசு, சொல்லு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் மா கபல நுபுவா, நபித்துவத்துக்கு முந்தி உள்ள செய்திகளை என்ன செய்கிறது, குர்ஆன் இருந்து சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சீராவுடைய ஒரு பகுதி. இன்ஷா அல்லாஹ் சீரா நபித்துவத்துக்கு பிந்திய பகுதிகள் நிறைய குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. அது அந்த இடங்களை நான் என்ன செய்வேன், சொல்லுவேன். அதாவது நேரடியாக இருந்தால் ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக ஹதீஸ்ல இருந்து சொல்றது வேற. நேரடியாக குர்ஆன்ல வரலாறு சொல்லப்பட்டிருந்தா இன்ஷா அல்லாஹ் நான் அந்த நேரத்தில் சொல்வேன். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கோத்திர வெளியை ஒழித்தார்கள், இனவெறியை ஒழித்தார்கள். ஆனால் ஒரு நாளும் தனது குடும்பம், கோத்திரம், இந்த உறவுகள் என்ற பகுதியை ரசூலுல்லாஹ் நிராகரிக்கவில்லை, அதை வரவேற்றார்கள். அந்த ஒழுங்குமுறையை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள், அந்த பாதுகாப்பை தொடர சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அந்த செய்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நசபு விஷயத்தில் மிகவும் கவனம் கொண்டவராக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். நசபுனா தனது பரம்பரை விஷயத்தில் கவனம் கொண்டு வந்தாங்க. எங்கெல்லாம் அதிகமானவர்கள் பாட்டனாரோட ஃபுல் ஸ்டாப் ஆகிரும், முடிஞ்சுது. பாட்டனாருக்கு அங்கே ஒருவர் என்னது தெரியாது, பாட்டனாருக்கு அங்கே தெரியாத லெவலில் இருக்கும். ஆனால் அரபுகளுடைய ஒரு சிறப்பம்சமாக இருந்தது ஹெஃப்துன் நசப், பரம்பரை என்ன செய்யறது, பாதுகாத்துக்கிறது. இதனால ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அரபுகளை பற்றி நம்ம ஜாகிலிய காலத்தை பற்றி பேசுறதுல எப்படி பேசுவோம்டா, விபச்சாரம் பெருகி இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தால் நம்ம சொல்லுவோம் தானே. விபச்சாரம் இன்றைக்கு பெருகி இந்த அளவுக்கு அவன்கிட்ட என்ன செய்யலை, பெருகி இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஜாகிலியத் என்று வர்ணிப்பது அது கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஜாகிலியத்தான், அப்படித்தான் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். விபச்சாரம் பெருகி இருந்த ஒரு சமுதாயம் தனது பரம்பரையை பாதுகாக்கணும்னு நினைக்காது. விபச்சாரம் பெருகி ஒருத்தன் வைங்களே, எல்லாம் ஒரு 100% எல்லாம் விபச்சாரத்தில் ஒரு அந்த மாதிரியான ஒரு உறவுல பிறந்தவர் கண்டா நம்ம நசபை பாதுகாக்கணும்னு எண்ணம் இருக்குமா? என்ன அந்த நசபை ஒழிக்கிற அளவுக்கு நல்லது தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அந்த நசபை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவர்கள் அவர்கள் தான். ஒரு சில கோத்திரத்தினரிடத்தில் பிரபல்யமாக இருந்த இந்த குழந்தை புதைக்கிற விஷயம், அதிகமானவர்கிட்ட அது பிரபல்யமாக என்ன செய்யலை, இருக்கவில்லை. இந்த அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு தாபித் வரார். இவர் யஹ்ஜு அலை, உங்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, கவிதை படிக்கிறார், அதாவது உங்களை வசைப்பாடுகிறார். அதனால நான் அவருக்கு எதிராக கவிதை படிக்கவா அப்படின்னு கேட்டான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சோம், படிங்க, நல்ல முயற்சி, அப்படிதான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கணும். ரசூலுல்லாஹ் முதலாக யோசிச்சாங்க தெரியுமா, வகைஃப பி நஸபி, குறைஷிகளை பற்றி நீங்கள் விமர்சிக்க போறீங்க. இப்போ குறைஷிகள் தானே எதிராக பேசுகிறாங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, திருப்பி பேச போறீங்க. யாருக்கு எதிராக பேசுவீங்க, குறைஷிகளுக்கு எதிராக பேசுவீங்க. அதில் உள்ளவன் தானே என்ன, எனது பரம்பரை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அப்படி எதிர்த்து பேசுகிற நேரத்தில் எனது பரம்பரை என்ன செய்ய போறீங்க, குறைஷிகளை விமர்சிக்கவும், நபி அவருடைய அந்த நபி அவர்களை காப்பாற்றுறதுன்னா பரவாயில்ல, இன்றைக்குள்ள கவிஞர் எல்லாரும் காப்பாற்றிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயினை காப்பாற்றவும் வேணும். என்ன செஞ்சிருவாங்க, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கவிதை ஆற்றல் எல்லாம் இல்லைன்னு இன்றைக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதை விமர்சித்து அந்த செயினை காப்பாற்றுறது. ஹஸ்ஸான் பின் சாபித் சொல்றாங்க, அசுல்லுஹா, நான் அதை உருவி எடுப்பேன், கமா துசல்லு ஷஈர், கமா துசல்லு ஷஅரத்து மினல் அந்த ஷஈரா, எப்படி ஷஅரா ஒரு முடி, ஷஈரா கோதுமையிலிருந்து இப்படி எடுத்தா அதுல எதுவும் டச் ஆகாம முடி வந்துருமோ, அது மாதிரி உங்களோட பரம்பரை நான் தனியாக எடுத்துருவேன். நான் எப்படிப்பட்ட கவிஞராக ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு இருந்திருக்கணும். அதான் கவிதை ஆற்றல். இன்றைக்கு புது கவிதை என்ற பேரில் சும்மா பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டால் புது கவிதைன்றாங்க, ஆனால் பேசிக்கிறாங்க, வாயெல்லாம் அப்படி எழுதி போட்டு கவிதை. அவருக்கு ஒரு கவிஞர் பட்டம் வேறு. ஆனால் அன்றைக்கு ஹஸ்ஸான் பின் சாபித் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வகைஃப பி நஸபி, என்ன நஸபி எப்படின்னு கேட்டாங்க. அசுல்லுஹா கமா துசல்லு ஷஅரத்து மின ஷஈரா, கோதுமையிலிருந்து முடி எப்படி எடுத்துறோன்னா அது மாதிரி எடுத்துருவேன். ரசூலுல்லாஹ் போங்க, அபூபக்கர்ட்ட போங்க, என்ன பரம்பரையை கேட்டு எடுத்துக்கங்க.
அப்பதான் ரசூலுல்லாஹ்வோட பரம்பரையை கேட்டெடுக்கிற ஹஸ்ஸான் பின் சாபித் ஃபுல்லா முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால கவிதை படிச்சாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் என்னது அந்த இடத்துல பாதிக்கப்படலை. ஆனா இதே நமது நிலைப்பாடு எப்படி இருக்கும்? என்னையை பாதுகாத்தா போதும், என்னையோட வாப்பாவை பாதுகாத்தா போதும், பரம்பரை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை என்ற சிந்தனை தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அதிகமானவர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கல. எல்லா வகையிலும் தஅவாவுக்கு அந்த பரம்பரை உணர்வை நிறைய உபயோகித்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பரம்பரை உணர்வை நிறைய உபயோகித்தார்கள். அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அசல் யமன், அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த அசல்ல யமன்ல உள்ளவங்க. அவங்க அம்பெய்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மதீனாவாசிகள் உள்ள அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இப்ப அம்பெய்தி அதாவது விளையாடி கொண்டிருக்கிறார்களா? அப்படி விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன மனிதனுக்கு உண்டாகும்? விளையாட்டு தான் என்னது கடைசியில் உண்மையாக போய் முடிகிறது. அம்பை இரட்டிகள் ஒருத்தனுக்கு பட்டா சீரியஸ் ஆகிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுக்கு பரம்பரை அறிவிருக்குது. இவர்களுடைய அதாவது தந்தையும் இவர்களுடைய தந்தையும் போய் இணையிற இடம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை, சரியா? ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இது வேற ஊர், இது வேற ஊராக இருந்தாலும் இது இங்கே போய் என்ன செய்கிறது இணைகிறது. நம்ம அப்படி நினைச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தான் என்ன செய்யலாம் இணைக்கலாம், விளங்கிட்டா? நம்ம நினைச்சோம் நம்ம எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள், இவ்வளோ தான் நம்ம சொல்லலாமே ஒழிய இந்த இடையில என்ன செய்யலாது ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இயலாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இர்மு அம்பையுங்கள் ஃபஇன்ன அபாக்கும் கான ராமியா. உங்கள் தந்தை இஸ்மாயில் அவர்கள் சிறந்த முறையில் அம்பெய்யக்கூடியவராக இருந்தார்கள். ரெண்டு பேரையும் ஒரே தந்தையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த உணர்வுல என்ன செஞ்சிட்டாங்க, ஒன்றுபடுத்தி விட்டார்கள். இன்ன அபாக்கும் உங்களுடைய தந்தை இருக்கிறார் இஸ்மாயில், அவர் நல்ல அம்பெய்வாரு. என்ன உணர்வு அவங்களுக்கு ஏற்படும்? நம்மெல்லாம் ஒரே பரம்பரையில் உள்ளவர்கள். அந்த அந்த உணர்வு என்ன செஞ்சிரு இயற்கையாக ரசூலுல்லாஹ் அதை பயன்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார்கள். முதலாவது தஅவாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி அழைத்தார்கள், யா பனி அதி, யா பனி கஅப். இப்படி தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டேன். நாங்கள் எப்படி கூப்பிடலாம்? மாமா பெரியப்பா சாட்சியோட நம்ம முடிஞ்சிடும். அதில் நம்மட செட்டுக்குள்ளது. அடுத்த கோத்திரத்தை நம்மளுக்கு என்ன செய்யலாது கூப்பிடுற அளவுக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்தி இணைத்தார்கள். இணைச்சாங்கன்னா ஒரு செய்தியை சொல்றதுக்கு அது நல்ல ஒரு வழியாக இருந்தது. குடும்பம் என்று வருகிற நேரத்தில் மனிதன் இணைந்து கொள்வான். ஊர் என்று வருகிற நேரத்தில் மனிதன் இணைந்து, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஊர் என்று வரத்தில் இணைஞ்சு கொள்வான். நாடு என்று வர நேரத்தில் பெரிய அளவில் இணைந்து கொள்வான். கண்டம் என்ற அடிப்படையில் இணைஞ்சு கொள்வான். அந்த ஒரு கட்டத்துக்கு இது மனிதன்கிட்ட ஈரிக்கும். அப்போ அதில் ரசூலுல்லாஹ் அந்த பரம்பரை என்பது அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். நபி அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள், நல்ல இடத்துக்காக ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் சீராவுடைய செய்திக்காக நான் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசபு சம்பந்தமாக சொன்ன விஷயங்கள் நிறைய தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஹதீதுக்காக வேண்டி இந்த முன்னுரை நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட நசபை பற்றி சொல்கிற நேரத்தில் எப்படி சொன்னாங்கண்டா, இது ஒரு முக்கியமான செய்தி. இது நாம ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகளை முதலாவது செய்தியாக வச்சுக்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் 6077 வாசிலா இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானத. நபி அவர்களுடைய நஸப் சம்பந்தமாக பேசுறது தான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட். அதை பேசுற நேரத்தில் எல்லாரும் இந்த ஹதீஸை சொல்லித்தான் ஆகுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் அடிக்கடி சொல்லப்படுவது இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானா, கினானா என்கின்ற அந்த கோத்திரத்தை மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பிள்ளைகள் என்ற பரம்பரையில் இருந்து அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தார். யாரை தேர்ந்தெடுத்தா? கினானாவை. பாருங்க, இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய அந்த பிள்ளைகள்ல இருந்து கினானாவை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்ஸஃபா குரைஷம் மின் கினானா, கினானாவுடைய பிள்ளைகள் பரம்பரையில் இருந்து வரக்கூடியவர்கள் குரைஷ். இது சும்மா சாதாரணமாக விளங்கணும்னா உதாரணமா இஸ்மாயில், உதாரணத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 2 பிள்ளைகள் வைங்க. அந்த 2 பிள்ளைகள்ல அவர்களுக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் வைங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு இதுல கினானாவெல்லாம் செலக்ட் பண்ணா மற்றவங்களை விடுறான்னு அர்த்தம். இந்த கினானாலா இருந்து என்ன செய்யுது பிள்ளைகள் பரம்பரையாக தெரிவு செய்யுதுன்னா அதுல ஒரு செட் அல்லாஹ் என்ன செய்யறான், குறைஷியை செலக்ட் பண்றாங்க. அவங்க கினாலின்னு அர்த்தம், கினானாலிருந்து வராங்க அர்த்தம். கினானாவுடைய அடுத்த சகோதரர்லேருந்து வந்தவங்க அல்ல, கினானாலிருந்து கினானாலிருந்து வாரவங்க அர்த்தம். சரி, குறைஷ் வந்துட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்ற வஸ்ஸஃபா மின் குரைஷின், குறைஷிகளுடைய பரம்பரையிலிருந்து பனு ஹாஷிம், பனி ஹாஷிம், ஹாஷிமுடைய பிள்ளைகளை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அப்போ குறைஷிகள் பல இதுல போகும். அதுல ஹாஷிம குறைஷ் என்றது
அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது 10க்கு பிறகு வரக்கூடிய பாட்டனார்கள் ஒருவர் குறைஷ், அவருடைய லக்கபது. லக்கபன்னா அது சிறப்பு பெயர், பட்ட பெயர்னு சொல்லுவோமே அது. அதுல இருந்து பனு ஹாஷிம அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹு தாலா என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல நம்ம இன்னொன்று வழங்கலாம். உலக மக்களிலிருந்து அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தான் அப்படின்றது சொல்லலாம். ஏன்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில இருந்து அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? கினானாவை செலக்ட் பண்ணி, கினானால இருந்து குறைஷை செலக்ட் பண்ணி, குறைஷிலிருந்து பனு ஹாஷிமை செலக்ட் பண்ணி, பனு ஹாஷிம்ல இருந்து எத்தனையோ பேர் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட செலக்ட் பண்றான். சரி, கினானாவை செலக்ட் பண்ணு வரக்கூடிய அந்த இஸ்திஃபா இருக்குது, முஸ்தஃபாண்டா செலக்ட் பண்ணப்பட்டவர். இஸ்திஃபா என்று சொன்னால் இது மார்க்க ரீதியான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வா அல்லது இந்த உலகியல் ரீதியாக நல்ல சிறப்புகள் கொண்ட சமுதாயம் என்று அல்லாஹ் தாலா செய்த தேர்வான்னு கேட்டால் இரண்டாவது தான் சரி. ஏன்னா கினானா எல்லாரும் முஸ்லீமாக இருக்கல, கினானா எல்லாரும் நல்லவர்களாக என்ன செய்யலை இருக்கல. அதனால கினானாவை தேர்ந்தெடுத்தான் என்பதும் குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான் என்பதும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், இஸ்லாம் என்பதற்காக அல்ல, உலகியல் ரீதியாக தகுதி அவர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது என்பதற்காக. அதனால தான் சொல்றோம் அல்லாஹு தாலா எல்லா மொழிகளும் சமம், எல்லா ஊரும் சமம், எல்லா மனிதர்களும் சமம் என்ற வார்த்தை ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அதுல ஒரு ஹக்கீக்கத்தொண்டு குறையுது. அது என்னடா, அல்லாஹு தாலாவுடைய தேர்வு சும்மா வெறும் தேர்வு என்ற வார்த்தை அதில் என்ன செய்கிறது இருக்கிறது. வெறும் தேர்வு என்ன, எந்த சிறப்பில் சும்மா அல்லாஹ் செலக்ட் பண்ண மாதிரி நம்மட வேலைக்கு சும்மா ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டோம், செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த உலக ரீதியாக ஒரு தகுதியை வச்சு நம்ம என்ன செய்வோம், செலக்ட் பண்ணுவோம். அல்லாஹு தாலா நபிமார்கள் அனுப்புற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபி கட்டாயம் அல்லாஹ் செலக்ட் பண்றான் சொல்லலாம். இறுதி தூதர் அல்லாஹ் இப்ப செலக்ட் பண்றான். டோட்டல் சமுதாயத்துக்கு ஒரு தூதர் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், உருவாக்க போறான். இங்கதான் பிரச்சனை. இந்த இடத்துல அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்தை தேர்வு செய்யறான்டா நிச்சயமா அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஃபதுல் உண்டு. அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தில் ஒரு கோத்திரத்தை தெரிவு செய்யறானா நிச்சயமா அந்த கோத்திரத்துக்கு ஒரு ஃபதுல் உண்டு. அதுல ஒரு அல்லாஹு தாலா செலக்ட் பண்றான்னா அவருக்கு ஒரு ஃபதுல் என்ன உண்டு, சிறப்பு உண்டு. இந்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு, அஃதலியத் உண்டு, இந்த சிறப்பு உண்டு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வார்த்தை இமாம் இப்னு தைமியா தனது நூலில் சொன்னதுக்காக வேண்டி இப்னு தைமியா அரபுத்துவத்தை என்ன செய்தாரு, போதித்தார் என்று என்ன செய்தாங்க எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் அவர் அரபுத்துவத்துக்காக சொல்லலை. அல்லாஹ்வுடைய தேர்வு உலக மக்களுக்கு தூதை கொண்டு போவதற்கு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்னா நிச்சயமாக என்ன அந்த சமுதாயத்திட்ட ஒரு சில சிறப்பம்சங்கள் இருக்க போய் தான் தேர்ந்தெடுக்கிறான். அதனால தான் ரசூல் அங்க சொன்னாங்க, ரசூல் அல் ஹிலாஃபத்து ஃபீ குரைஷ், ஆட்சி என்பது குறைஷிகளில் தான் உண்டாகும் என்றாங்க ரசூலா. அல் ஹிலாஃபத்து ஃபீ குரைஷ் மா அகாமுத்தீன், அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலமெல்லாம். இதுவரைக்கும் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலமெல்லாம் தகுதி யார்கிட்ட ஒப்படைக்கப்படணும், அவர்கள்ட்ட தான். அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினரோடு அந்த ஹிலாபத்து டைம்ல பேசுற நேரத்தில் எப்படி சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியும் ஆட்சி என்பது எங்கள்ல தான் சொன்னார் ஒரு வார்த்தை. அபூபக்கர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் ஆட்சி என்பது எங்கள்ல தான், எங்கட சிறப்பு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். கோத்திரவாதம் பேசல. அவர் ஹதீஸ் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த புரிதல் இல்லாதனால சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மறுபடியும் எடுத்துட்டாங்க. எது இந்த ஹதீஸ் எங்கெங்கெல்லாம் போய்க்கன்னு பாருங்க, எந்தெந்த கோணத்துல எல்லாம் போய்க்கன்னு பாருங்க, இதை எடுத்துட்டாங்க. ஏன் அல் ஹிலாஃபத்து மின் குரைஷ், அதாவது ஆட்சி என்பது குறைஷிகள் என்பது ஒரு இனவாதம் பேசுது. அப்படி இல்லை, அப்படி அல்ல. லீடர்ஷிப்புக்கான தகுதி அல்லாஹு தாலா கண்டதனால் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தான் தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒழிய இந்த அஃதலியத் மார்க்க ரீதியான சிறப்பு என்பது அல்ல. இது அல்லாஹு தாலா தகுதி என்ற அடிப்படையில் செலக்ட் பண்ணான் என்பதை நம்ம என்ன செய்யணும். உலக தூதுவத்திற்காக அல்லாஹ் அரபை செலக்ட் பண்றான். நான் கேட்கிறேன், உலகத்துல எல்லா மொழியும் சமம் என்கின்ற அடிப்படையில் இருந்தால், மொழி சமம் என்கின்ற அடிப்படையில் இருந்தால் ஏன் அரபு அல்லாஹு தாலா என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய தேர்வு இஸ்திஃபா. இஸ்திஃபாடா என்ன தேர்வு. நிச்சயமாக ஒரு விஷயம் உண்மை, மொழியால் ஒருத்தருக்கு சிறப்பில்லை, ஒரு மொழி தாழ்வு ஒரு மொழி உயர்வு என்பது இல்லை. எல்லா மொழிகளும் இந்த உலகத்தில் பேசுகின்ற அடிப்படையில் சமம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, அது உண்மை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் அரபுக்கு ஏனைய மொழிகளை விட சிறப்பில்லாமல் அல்லாஹ் குர்ஆனுக்கு அரபு மொழியையும் உலக தூதுக்கு அரபு மொழியையும் செலக்ட் பண்ணினான் என்பது தவறு. அது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சிறப்பு இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆனன் அரபியன்
முபீன் அப்படி என்றால் அல்லாஹ் தெளிவான அரபு மொழியில் நாம் இதனை என்ன செய்திருக்கிறோம், அதாவது இறக்கி வைத்திருக்கிறோம். உலகியல் ரீதியாக அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. உலகியல் ரீதியான ஒப்புவமையில ஒப்பிட்டீங்கன்னா இதுல என்னது ஒரு சிறப்பு உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பரம்பரையிலிருந்து கினானாவையும், வஸ்தஃபா குரைஷம் மின் கினானா, கினானாலிருந்து குரைஷையும், வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், அதிலிருந்து பனு ஹாஷிமையும், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலிருந்து என்னையும் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்பது இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு அஃதலியத் உண்டு, தகுதி உண்டு. என்னது உண்டு, அவர்கள்ட்ட ஒரு சிறப்பு என்பது ஒன்று உண்டு. வரலாற்றுன்னு நம்ம எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் விருந்து கொடுக்காத ஒரு சமுதாயத்தை கெட்டவர்களாக மற்ற எல்லா சமுதாயத்தையும் விட அதிகமாக பார்த்த சமுதாயம் அரபு சமுதாயம். அரபு சமுதாயம் வாக்கு மீறலை ஜாகிலிய காலத்திலும் மிக முக்கிய அதாவது பெரிய கொடுமையாக பார்த்த ஒரு சமுதாயம் அரபு சமுதாயம். அன்புள்ள சகோதரர், இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒற்றுமைப்படுத்துவதில் அவர்கள் அவசரமாக முடிந்த ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். இன்றைக்கும் அவர்களுடைய எழுத்துக்கள் அதை பார்க்கலாம். தீன் இல்லாததுனால அல்லாஹ் என்ன செய்யறான், தீன்ல ஏற்பட்ட குறையால துண்டாடி விட்டான்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் மா அகாமுத்தீன், தீனை அவர்கள் நிலைநாட்டும் காலம் எல்லாம் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தியில சொன்னார்கள், லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்லிய ஃபீஹிம் 12 கலீஃபா, இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் அவர்களில் 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். குல்லுஹும் மின் குரைஷ், அத்தனை பேரும் குறைஷிலிருந்து வருவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரபத்துவவாதம் பேசுவது என்பது அல்ல, இது அரபத்துவவாதம் பேசுவது என்பது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இரண்டாவது செய்தி, ரசூலுல்லாஹ் நசபை பற்றி சொன்ன செய்திக்கு அடுத்ததாக இரண்டாவது செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 6078. இது நான் ஒரு ஓர்டர் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வரலாற்றில் ஜாகிலிய காலத்தில் நடந்த சில முக்கியமான செய்திகள் நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 6078வது இலக்கம், சஹீஹ் முஸ்லிமிலே 6078வது இலக்கம். ஜாபிர் இப்னு சமுரா சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா அஅரிஃபு ஹஜரம் பிமக்கா, இன்னி லா அஅரிஃபு ஹஜரம் பிமக்கா கான யுஸல்லிமு அலைய قبل ان ابعث இன்னி லா அஅரிஃபுல் ஆன், இன்னி லா அஅரிஃபு ஹஜரம் பிமக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபித்துவம் கிடைச்சவர் சொல்றாங்க, எனக்கு மக்காவில் ஒரு கல் தெரியும், ஒரு கல் எனக்கு ஞாபகம் உண்டு, எனக்கு அதாவது தெரியும். கான யுஸல்லிமு அலைய, எனக்கு அது சலாம் சொல்லும், எனக்கு அது சலாம் சொல்லும். கபில அன் உபாத், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் நான் அது எனக்கு சலாம் சொல்வது தெரியும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்றாங்க. இந்த செய்தி நபி அவர்கள் தன்னகத்தே தான் ஒரு சிறப்பை கொண்ட வேண்ட உணர்வை ஊட்டிய ஒரு செய்தி. நபியோட காலத்திலேயே, ஜாகிலிய காலத்திலேயே இந்த உணர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதத்தை நபித்துவத்துக்கு முன்னாலும் என்ன செய்திருக்கிறான், நிகழ்த்தி இருக்கிறான். அற்புதத்தை நபித்துவத்துக்கு முன்னாலும் நிகழ்த்தி இருக்கிறான் என்பதற்கு இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி லா அரிஃபு ஹஜரம் பி மக்கா கான யுஸல்லிமு அலைய قبل ان ابعث, நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எனக்கு அது சலாம் சொல்லும். இன்னி லா அரிஃபுல் ஆன், இப்பையும் எனக்கு அந்த கல்லை தெரியும், இப்பொழுதும் எனக்கு அந்த கல்லை தெரியும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 6078வது இலக்கத்தில் என்ன செய்கிறது, வருகிறது. இது எப்போ நடந்தது, ஜாகிலிய காலத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் நடந்த செய்திகளில் உண்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னகத்த சில சிறப்புகளை உணர்ந்திருந்தார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமைதி, ஒரு நல்வழியை நோக்கிய பயணம், இது போன்றவைகளுக்கு உந்துதலாகவும் அது என்ன செய்யும், இருந்திருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 1431வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நம்ம வரலாற்றில எல்லாம் என்ன செய்திருக்கலாம், படித்திருக்கலாம், ஆனால் விரிவாகவே சஹீஹ் முஸ்லிமில் அது வருவதனால் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அத்தாஹு ஜிப்ரீல், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே வஹுவ யல்அபு மஅல் கில்மான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில், சிறு வயதில் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். ஜிப்ரீல் என்பதும் மற்ற விஷயங்களும்
இந்த செய்தி எப்படி நடந்தது என்பதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் வழியாக தெரிந்திருக்கணும்? ரசூலுல்லாஹ் வழியாக தான். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு சிறியவர், ரசூலுல்லாஹ்வுக்கே ஒரு 10-11 வயசு, அது அனஸ் ரலியல்லாஹுக்கே 10-11 வயது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர நேரத்தில். அதனால மிகவும் சிறியவர் அவர். அப்போ ரசூலுல்லாஹ்வோட வாயிலாகத்தான் என்ன செய்யணும், அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டேன்னு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. இதனால ஹதீஸ்ல சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் மராசீலு சஹாபாண்டு. சஹாபாக்கள் நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லாமல், ஆனால் நபிகளார் சொன்னதுதான் என்று உறுதிப்பட நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவண்ண அறிவிக்கக்கூடிய செய்திகள். அதை பாருங்க. என்ன அவர் சொல்றாரு, நபியவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபஅഖதஹு ஃபஸரஅஹு ரசூலுல்லாஹ்வை எடுத்தாங்க, சண்டை பிடிச்சு அவர் என்ன செஞ்சாங்க, சரா என்று சொல்ற அவர் கீழே போடுறது. அவரை என்ன செய்தாங்க, அதாவது கீழே போட்டாங்க. ஃபஷக்க அன் கல்பி, இதயத்தை பிளந்தார்கள், இதயத்தை பிளந்தார்கள். ஃபஸ்தஹ்ரஜல் கல்ப, அதாவது கல்பை வெளியெடுத்தார்கள். ஃபஸ்தஹ்ரஜ மின்ஹு அலகத்தன், அதிலிருந்து ஒரு இரத்த கட்டியை என்ன செய்தார்கள், வெளியெடுத்தார்கள். அலகா அப்படின்றது இரத்த கட்டிக்கு என்ன செய்யும், யூஸ் பண்ணப்படும். இரத்த கட்டியை வெளியே எடுத்தார்கள். ஃபகால ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க், இதுதான் ஷைத்தான் உங்களில் நிர்வகிக்கக்கூடிய அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி, இதுதான் ஷைத்தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி. இது ஹத்து ஷைத்தானி மின்க். சும்ம கஸலஹு ஃபி தஸ்திம் மின் ஸஹப், பின்னர் அந்த இதயத்தை ஒரு தங்கத்தால் ஆக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணியை கொண்டு கழுவினார்கள். பிமா இஸம்ஸம், அந்த அதுல ஜம்சம் நீர் என்ன செய்தது இருந்தது, அதை கொண்டு கழுவினார்கள். சும்ம லஅமஹு, பின்னர் அதை உள்ளுக்க வச்சு சும்மா ஆதஹு ஃபி மக்கானி, அதை பூட்டினாங்க, அதாவது கல்ப பூட்டினாங்க, இணைத்தார்கள். லஅம இணைத்தார்கள். பின்னர் ஆதஹு மக்கான, எங்கே இருந்ததோ அந்த இடத்துல இதயத்தை வைத்தார்கள். வஜாஅல் கில்மானு யஸ்அவுன இலா உம்மி, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள்லாம் ஓடி எங்க போயிட்டாங்க, தாயிடத்திலே போனார்கள். யஅனி திரஹு, தாயண்டா இங்க உம்மிஹி என்று சொல்றது திரஹு, பால் குடித்து பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த தாயிட்ட, செவிலி தாய், அவட்ட போனாங்க. ஃபகாலு இன்ன முஹம்மதன் கது குத்தில், முகமது கொல்லப்பட்டாரு, முகமது கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு போய் அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். ஃபஸ்தக்பலுக்கு, உடனே அவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஓடி வந்துட்டாங்க. வஹுவ முன்தகஉல் லௌனி, அப்படி வார நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட முகத்துடைய நிறமெல்லாம் மாறி இருந்தது. முன்தகஉல் லௌனனா முக நிறமெல்லாம் என்ன செய்தது, மாறி இருந்தது. கால அனஸ், அனஸ்லாம் சொல்றாங்க, வகத் குன்து அரா அஸர ذلكல் மிஹ்யத் ஃபீ ஸத்ரிஹி, அந்த மிஹ்யத் எப்படி தைக்கப்பட்டதோ அந்த தையலுடைய அடையாளத்தை நான் அவருடைய இதயத்தில் காண்பேன், அவருடைய இதயத்தில் ஃபீ ஸத்ரிஹி நான் கண்டேன். தைக்கப்பட்டதனுடைய அடையாளம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எப்படி அஸர ذلكல் மிஹ்யத், தைக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை நான் கண்டேன். அப்படி என்றா அற்புதமாகவும் இது நடந்திருக்கிறது, உலகியல் ரீதியான சாத்தியப்பாட்டுடனும் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. அல்லாஹு தாலா நினைச்சான்னு சொன்னா அற்புதமாகவும் செய்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தாலா உலகத்துக்கு இறக்கினான். விண்வெளியெல்லாம் தாண்டி வரக்கூடிய சேஃப்டியை கொடுத்து இறக்கினா, வானத்துல நீங்க வரணுமே, அப்போ எல்லாம் தாண்டி இறங்கினாங்களா இல்லையா, இறங்கினாங்க. ஆனா அது அற்புதம். அங்க உலகியல் ரீதியான முழுமையான சப்போர்ட்லாம் கொடுத்து நீங்க தாண்டி போகணும்டா எல்லாம் இருக்கு, அப்படி செய்யல அல்லாஹ் தஆலா, அதை பத்தி வரல இந்த செய்தி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, விண்வெளியை தாண்டி போனதுல புராக் வாகனம் என்கின்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அதனுடைய மின்னல் வேகம் இது போன்ற விஷயங்கள் ஹதீஸ்ல என்ன செய்கிறது, சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உரூஜ் வேண்டுமென்றால், வானத்துக்கு போனது வேண்டுமென்றால் அற்புதமாக என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். அற்புதம் என்ன சொல்லுவோம், அற்புதமும் உண்டு. அற்புதத்தில் உலக ரீதியான சாத்தியத்துக்கான அறிகுறிகளும் என்னது அல்லாஹ் தஆலா வெப்பான். அதுல ஒன்றுதான் அஸர ذلكல் மிஹ்யத், தையலுடைய அடையாளத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிட்டா, தையலுடைய அடையாளம் இருக்குதே, தையல் அடையாளம் அது எந்த அளவுக்குன்னா மிஹ்யத் அப்படி என்று சொன்னா தைத்த உபகரணத்துடைய அடையாளம். மிஹ்யத் என்று சொன்னா அதுதான் தைத்த உபகரணம் இருக்குதே அதன்னு சொல்றது மிஹ்யத். அப்ப அதனால அதனுடைய அடையாளம் என்று சொல்லி எல்லாம் வருது. அப்படின்னா அற்புதம் நடந்திருக்குது, அசரும் விடப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஹார்ட்டை எடுத்து தைக்கலாம் என்கின்ற அந்த இது அற்புதமாக நடந்திருந்தாலும் அந்த அடையாளம் தைக்க முடியும், ஒட்ட முடியும் என்கின்ற அந்த சிந்தனைக்குரிய இது அதுல இருக்குது. அதற்காக வேண்டிதான் இந்த செய்தி சொல்லப்பட்ட நான் சொல்ல வரல.
ஆனால் அந்த சாத்தியப்பாடு என்கின்ற பகுதி என்ன செய்கிறது, இதுல இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதான் மிக முக்கியம். அசர தாலிக்கல் மிஹ்யத், இது சாதாரணமான வசனம் அல்ல. அந்த அன்றைக்கு காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சாதாரணமான வசனமே அல்ல. சரி, இரண்டாவது ஷைத்தானுடைய பகுதி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரே, ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்கே என்று சொல்லி, இதான் ஷைத்தானுடைய பங்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யோசனை வந்து வைங்களேன். உதாரணமா நம்மளும் இதை எடுத்து போட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு சைத்தானுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் போயிருமே அப்படின்றது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? காண முடிந்த லெவலில் அது இருந்ததா, அல்லது இன்றைக்கு நம்ம பல மடங்கு பெரிதாக்கி பார்க்கிறமே குழந்தைகளுடைய நிலை 7ஆம் நாளில் எப்படி இருக்கும், 14 நாளில் எப்படி இருக்கும், 30 நாளில் எப்படி இருக்கும், அந்த நிலைமையில் இருந்ததா நம்மளுக்கு சொல்ல முடியாது. சும்மா ஹார்ட்டை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக அதாவது பெருக்கி காட்டக்கூடிய மைக்ரோஸ்கோப்பெல்லாம் எடுத்து பார்த்தாலும் பார்க்க முடியாத ஒரு சின்ன வடிவமாக அதை என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்ல. இன்றைக்கு எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டுன்னு அர்த்தம் அல்ல. உதாரணமா இந்த செல் சம்பந்தமான ரிசர்ச் இருக்குது, இது எல்லாம் பண்ணி முடிச்சவங்க அவங்களுடைய பிசிக்கலி எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்றாங்க. குணமாற்றம், மனமாற்றம், இயல்பு மாற்றங்கள் எங்க நிகழுதுன்றதை சொன்னாங்களா? சொல்லல. இன்ன வரைக்கும் அது எந்த எல்லா செல்லும் ஒன்றொன்று சொன்னவர்கள் குணமாற்றம், மனமாற்றம், இந்த குணரீதியான பதிவுகள் எந்த இடத்துல நடக்குது என்பதை என்ன செய்யல, சொல்லல. அன்புள்ள சகோதரர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபைதா சலுஹத், இது சரியாகிவிட்டால் சலுஹத் சாயிரு ஜஸதி, உடம்புல எல்லா பகுதியும் சரியாகிவிடும். ஃபைதா ஃபஸதத், அது சீர்கட்டுட்டா எல்லாம் சீர்கட்டுரும், எடுத்தாச்சு. விளங்கிட்டா? அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த பகுதி உள்ளத்தில் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுதானே, இது வெறுமனே இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பகுதி என்றது இருக்கலாம். அவன் பார்த்த அளவுல இருக்கலாம். மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு பெருக்கி காட்ட முடியாத கருவிகள் எதிர்காலத்தில் வந்தால், அல்லாஹு ஆலம், வந்தால் இந்த பகுதி எது? ஏன்னா இது வந்து அதை பார்க்க முடிந்த ஒரு சப்ஜெக்ட். மனிதனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்கிறது. ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க், உடம்புல உள்ள ஒரு பகுதி அது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதயம் தான் இந்த செய்தியை அதோட ஒப்பிட்டுக்கொள்ளணும். ஏன்னா அதை எதுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தெரியுமா? 2 இடத்துக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் சீராகினா எல்லாம் சீராகி இடத்தை 2 இடத்துக்கு மாற்றிட்டாங்க. முஸ்லிம் அதாவது உலகில் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னு மிகவும் விரும்பக்கூடியவர்கள் இங்கே இதை தூக்கி இங்கே கொண்டுட்டாங்க. இப்போ சரியா? எங்கே கொண்டுட்டாங்க? இது இதயம் அல்ல, மூளை. இது வந்து மூளை அப்படின்னா இது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாக முடியாது, இது சரியாகிட்டா எல்லாம் சரியாகிவிடும். நல்ல மூளையெல்லாம் கெட்டவனாகிறானா இல்லையா? நல்லா மூளைக்குது, ஆனால் மிக மோசமானவனா இருக்கிறான். ஆனால் இது சரியாயிட்டா எல்லாம் சரியானா இங்கே சேர்த்துட்டாங்க. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுக்கு காரணம், அவங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னடா, கல்பென்ற வார்த்தை குர்ஆன்ல அந்த அந்த அகராதியில மூளைக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கல்பன்றது மூளைக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இரத்தத்துக்கான சுத்திகரிப்பு, இரத்தம் பாய்ச்சுவதற்கான பகுதி முடிஞ்சுதா? இப்போ விஞ்ஞானத்துக்கு நெருக்கணும் என்ன வழி? உடனே மூளையை கொண்டு இந்த இதயத்தை கொண்டு இங்க வச்சாச்சா, கல்வி இங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், வலாக்கின் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், நெஞ்சு பகுதியில இருக்கக்கூடிய உள்ளங்கள் அப்படின்றா. குலூப் எங்க இருக்குதாம்? அல்லாஹ்வே சொல்றா சுதூர், இந்த மார்பு பகுதியில இருக்கக்கூடிய கல்புகள் அப்படின்றா. இங்க என்னது? ஆதஹு ஃபி மக்கானி, ஃபி மக்கானி. இந்த இடத்துல பாருங்க, அதாவது கல்பை வெளியெடுத்தார் அப்படின்னா அவர்கள் அடிப்படையில் என்ன மொழிபெயர்ப்பு? மூளையை வெளியெடுத்தாங்க, மூளையை கழுவிட்டு மூளையை அந்த இடத்துல வச்சாங்க. அனசரில் நான் கண்ட அடையாளம் எங்க? அப்ப நடந்தது மூளை ஆபரேஷன். நினைக்கிட்டா இங்க தான் என்ன செஞ்சு நடந்த அசரை கண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஆனா ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? அசர தாலிக்கல் மிஹ்யத் ஃபி சத்ரி, அந்த அடையாளத்தை மார்பு பகுதியிலே கண்டேன். எங்க கண்டேன்? மார்பு பகுதியிலே கண்டேன். அப்ப ஷைத்தான் கெடுக்கிற பகுதியும் எங்க இருக்குது? கல்புல. இப்ப அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் லைஃப் ஆக்கிட்டாங்க, முரண்பாடாக்கிட்டாச்சு. எப்படி போகுது பாத்தீங்களா? இந்த அதனாலதான் இந்த செய்தி இருக்குதே, இந்த இதயம் பிறந்த செய்தியை வேற வேற மாதிரி வழங்கப்படுத்திட்டாங்க. ஏன் தெரியுமா? இதான் பின்னணி. இதை சொல்லல, என்ன இந்த பின்னணி என்ன செய்யல, சொல்லல. இது கல்புக்கு முரண்படுது என்ற விஷயம் வெளியே சொல்லல, வேற காரணத்தை தான் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கு நிற்கிறாங்க. அவங்களுடைய கல்புக்குரிய விளக்கத்துக்கு இது என்ன செய்கிறது, முரண்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களை, இது நடந்தது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, வந்து பார்த்தார்கள். அவர்கள் முகம் மாறி இருந்த, நிறம் மாறி இருந்தது. அதில் அவனுக்கு அற்புதமாக நடந்திருந்தால் இயற்கையான அந்த முகமாற்றத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க,
அதாவது அல்லாஹ் அப்படி விட்டுருக்க மாட்டான். முகமெல்லாம் முன்தகை உள்ளவன்றது நிறம் டோட்டலாக மாறி இருக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹோட முகம் என்ன செஞ்சது? மாறி இருந்தது அப்படின்னு வருது. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி இதை செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா என்னது அதை இயற்கையாகவே செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை எடுக்க வச்சு திருப்பி எடுத்து திருப்பி போடுகின்ற அந்த சிஸ்டம் நினச்சி பாருங்க. இன்றைக்கு யாரா பொய்ப்படுத்தலாமா? பொய்ப்படுத்த முடியாது, பொய்ப்படுத்த முடியாது. விஞ்ஞானத்துக்கு உதவ போய் விஞ்ஞானத்துக்கே உதவுற ஒரு ஹதீஸ் என்ன செஞ்சாங்க? நிராகரிக்க வேண்டிய நிலைமை அல்ல. விஞ்ஞானத்துக்கு சார்பான எடுப்பாங்க நினைக்க வேணாம். தங்களுக்கு சார்பான இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. விஞ்ஞானத்துக்கு சார்பாக இருக்குது, விஞ்ஞானத்துக்கு சார்பாக இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் உண்டு தாய் என்ற வார்த்தைக்கு தானே தன்னை வளர்க்காதவர்களுக்கும் வளர்க்கெடுக்கப்பட்ட பிள்ளை சொல்வது தவறு இல்லை. யாரு சொல்வது தவறு தெரியுமா? தாய் தந்தை என்கின்ற அந்த வார்த்தையை அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த நம்பிக்கை அவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இது இவர் வளர்த்தெடுத்த பிள்ளை என்று அவங்கள்ட்ட தெரிஞ்சிருக்கணும். இவர் வாப்பா அல்ல, இவர் உம்மா அல்ல, இது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஏன் தெரியுமா இந்த செய்தியில் எப்படி வருது தெரியுமா? எஸ் அவுன இலா உம்மிஹி, தாய் கோடினாங்க. யாரு தாய்? ஆமினாட்ட அங்க ஓடல. ஆமினா தான் தாய். தாய் யாரு? ஆமினா. ஆனா ஓடினது யார்கிட்ட? வரலாற்றில் ஹலீமத்து சாதியா என்று அழைக்கப்படக்கூடியவங்ககிட்ட தான் ஓடினாங்க. அந்த இடத்துல அங்கதான் இருந்தாங்க. அப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், இங்க போகல. அதனாலதான் தீரா செவிலித்தாய் என்ற வார்த்தை என்ன செய்கிறது? வருத்தை நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்ப அதனால இதே நம்ம புரிஞ்சு அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் வ உம்மஹாத்துக்குமுல்லாஹி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் உம்மஹாத் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், தாய்மார்கள் என்பவர்கள் யாருன்னா பெற்றெடுத்தவர்கள் தான் அப்படின்றான். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வ உம்மஹாத்துக்குமுல்லாஹி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். அங்கே உம்முன்னு சொல்றான். எனவே குழந்தையை கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் பகிரங்கமாக தாய் தந்தையை பிரிச்சு காட்ட சொல்றதுக்காண்டி 10 வருஷம் வளர்த்துட்டு கொண்டு வச்சு நான் உன்னை வாப்பா இல்ல, நான் உன்னை உம்மா இல்ல என்று சொல்ற கடமை கிடையாது. எத்தனையோ பேர் மன ரீதியான பிரச்சனைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஆளாகி இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி சொல்லணும் கடமை கிடையாது. எது தெரிஞ்சுக்கணும்? சமுதாய ரீதியாக நசபு குழம்புற அளவுக்கு இருக்கக்கூடாது. சொத்து பிரச்சனை வர அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்க அழைக்கிற நேரங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது? அழைக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு தெரியாம வச்சுக்கிறன்றதெல்லாம் அங்க பிரச்சனை. சமுதாய ரீதியான குழப்பம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் தடை செய்தது. அதை தடை செய்யலேண்டா திருமண பிரச்சனை ஏற்படும். சொத்துக்கள்ல யாரோ பங்கு பெற வேண்டிய பிரச்சனை என்ன செய்யும்? ஏற்படும். இதை இஸ்லாம் தடை செஞ்சதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த செய்தி அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த அது வாழ்க்கையோட ஹதீஸ் விஷயங்கள்ல 3வது செய்தி. இதெல்லாம் மா கபிலல் நுபுவத்துக்கு முந்தின செய்தி. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரல, அது இருக்குது. சஹீஹுல் புகாரியில் 3406வது இலக்கம். சஹீஹுல் புகாரியில் 3406வது இலக்கம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மர்ரித் தஹ்ரான். லஹ்ரான் அல்ல, பி மர்ரித் தஹ்ரான். அதாவது மர்ருத் தஹ்ரான் என்கின்ற இடத்தில் நாம் இருந்தோம். ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து போற வழியில அந்த இடத்துல இருந்தோம். அப்ப அது ஒரு அதாவது மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி, மரங்கள் தாவரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அதுல இருந்தோமா. அந்த நேரத்தில் நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, நஜ்னில் கபாத், நஜ்னி அல் கபாத், நஜ்னி என்று சொல்றது அதாவது ஆயுதன்னு சொல்லுவோம். நம்ம பறிச்செடுக்கிறது, மரத்துல இருந்து ஆயுதல் அல்லது பறித்தெடுத்தல் சொல்லுவாங்க, பறிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி நாங்கள் அந்த காய்களை என்ன செஞ்சோம்? அதாவது கபாத் என்கின்ற காய் வகைகளை நம்ம ஆய்ந்து கொண்டிருந்தோம். அது என்ன தெரியுமா? கபாத் என்றா அராக் குச்சிக்குது. நான் மிஸ்வாக் சேரும், அதுக்கு ஒரு அராக். இந்த அராக் குச்சியுடைய பழம், அந்த பழங்களை நம்ம பறிச்சு கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பில் அஸ்வத் மின், நல்லா கருப்பா பார்த்து பிச்சை எடுங்கன்னு சொன்னாங்க. கருப்பு காயா பார்த்து என்ன செய்யுங்க? பறிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு இங்கே காட்டு பகுதியால் போகிறோன்னு வைங்களேன், இந்த காட்டு மரத்தை பற்றி ஏதாவது அறிவு நம்மளுக்கு இருக்காது. ஈச்ச மரம் கண்டா மட்டும் இந்த ஈத்த மரம் மறைக்கும், அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பேமே தவிர, காட்டு மரத்தில் ஒரு 10 கண்டமெண்டா இது நல்ல குவாலிட்டியானது, இது இதுக்கு யூஸ் பண்ணலாம், இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி. கடைக்கு போனாலே என்ன செய்தில்லை, எத்தனை வகை என்று சப்ஜெக்ட் விளங்குதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவை பாருங்க. அல்லாஹ் தஆலா அவர் கொடுத்து காட்டு வழியால் போகிறாங்க. நஜ்னில் கபாத், கபாத்தை ஆய்ந்து கட்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்தோழர்களுக்கு தெரியும் வியாபாரியாகத்தான், நபித்தோழர்கள் அதிகமானவர்களுக்கு தெரியும் வியாபாரியாக. அப்ப அலைக்கும் பில் அஸ்வத் மின், கருப்பை எடுங்க நாங்க சொன்ன, கருப்பா அடிங்க நாங்க. ஃபஇன்னஹு அத்யபு, அதான் நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க. அதான்
நல்ல குவாலிட்டியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். உடனே சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? காலு அகுந்த தர அல் கனம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஆடு மேய்ச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் ஆடு மேய்த்தீர்களா? ஆடு மேய்ச்சா தான் இந்த பகுதிகள் என்ன செய்வாங்க, வருவாங்க. உங்களுக்கு இது எப்படி தெரியும், நீங்கள் ஆடு மேய்ச்சிக்கலாம். சஹாபாக்கள் அந்த அங்கே போனவங்களுக்கு என்ன செய்யலை, தெரிந்து எல்லாருக்கும் அல்ல, அபூபக்கர்லாம் தெரிஞ்சிருக்கும், உமர்லாம் தெரிஞ்சு, அங்கோட போனவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. இன்னும் வாத்திய அப்படின்னு கால அகுந்த தர அல் கனம், நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க. கால வஹல் மின் நபியின் இல்லா வகது ரஆஹா, நான் மட்டுமல்ல, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்களே. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் மிகப்பெரிய படிப்பினை, கீழ் நிலையிலிருந்து பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நிலையே இல்லாத மாதிரி தான் பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ், நினச்சி பாருங்க பாவம் என்ன இருக்குது. அல்லாஹ் தஆலா உங்களோட சிறப்பில் எதையும் குறைக்க மாட்டான். நம்ம அந்த கீழ்நிலையை சொல்றதுனால அந்த சிறப்பில் எதையும் அல்லாஹ் தஆலா குறைக்க மாட்டான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் தஆலா இடத்தில் சங்கை உள்ளவன், இறையச்சம் உள்ளவன் தான். சொல்ல பயம், சொன்னா நம்மளே அப்படி நினைச்சிருவாங்களோ, இந்த ஊரை நினைச்சிருவாங்களோ, இந்த ஏரியா நினைச்சிருவாங்களோ. எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி, எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமி, எல்லாம் அல்லாஹ்வுடைய மக்கள் அப்படி நினைக்காம, அந்த ஊரில் எங்களோட வாப்பா வந்து இந்த ஊர் தான், இப்படியா அந்த ஊரை விட்டு நம்மளே வெளியேற்றிடுறது. அந்த ஊரில் வாப்பா உண்மை, நான் பெரும்பாலும் அங்கே தான் வளர்ந்தேன், பிறந்த ஊரில் வளர்ந்த ஊர், அந்த ஊரை விட்டு தன்னை தூரமாக்கிக்கிறது. என்ன காரணம் அவருக்கு தான் தெரியும், சரியா? அல்லது அந்த குடும்பத்தை விட்டு தூரமாக்கிறது. எனக்கு அவ்வளோ டச் இல்லை அப்படின்றது, விளங்கிட்டா? எனக்கு அவ்வளோ டச் இல்லை, நான் பிறந்ததிலிருந்து அவங்களோட இல்லை. அல்லது அந்த தொழில் அது என்னமோ ஒரு 10 நாள் செஞ்சது தான், அதுக்கப்புறம் அது நான் ஒரு இதுக்கு செய்யவே இல்லை, அதுவும் கூட ஃப்ரீயாக செஞ்சது. இவ்வளோ முன்னுரை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஃப்ரீயாக, உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, உண்மையாகவே அப்படித்தான் ஓகே. அல்லது சொல்ல வாரவே எப்படியா நம்மளே கழிச்சிடணும் என்ற நோக்கத்தில் ஏதாவது அது வேற. இயற்கையாக பேசுகிற டைமில் அதை சொல்ல விரும்பல. ஷேக் அல்பானி அவர்கள் மதீனாவுடைய பள்ளி வயலுக்கு வரார். மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், உலகத்திலே முஹத்திதுல் அஸ்ர் அப்படின்னு பிரபல்யம். இப்னு உதைமின் இப்னு பாஸ் சொல்றாரு, மா தஹ்த அதீமி ஸமா அஅலம பில் ஹதீஸி இல்லல் அஅலம பில் ஹதீஸி மினல் அல்பானி, வானத்துக்கு கீழே ஹதீஸ்களை பற்றி அறிந்த எவரும் இல்லை அல்பானியை விட. அப்படியே இப்போ இன்றைய காலத்தில் சொன்னவர் மதீனா பள்ளிக்கு வராரு. அப்போ அங்கே ஒரு பழைய காலத்துடைய ஒரு கிளாக் என்ன செஞ்சது, ஒரு இது இருந்து, கடிகாரம் இருந்தது. அதில் அந்த டைம் ஆகிற இடத்துல குறிப்பிட்ட டைமில் கொஞ்சம் சவுண்ட் என்ன செய்யும், ஓசை என்ன செய்யுது, பழைய கடிகாரம் இடத்துல வச்சுருந்தா சவுண்டு வருது, பெல் சவுண்ட் என்ன செய்யுது வருகிறது. ஷேக் அல்பானி சொன்னார், இந்த கடித தங்குள்ள நிர்வாகிகள்கிட்ட, இந்த கடிகாரத்தை நீங்கள் அதை கழட்டி தந்தீங்க, நான் செஞ்சு தந்துடுவேன். அது எப்படி நீங்கள் செய்வீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து சாஆத்தியுன் மாஹிர், நான் நல்ல முறையில் இவைகளை, அதாவது ஆரம்ப காலத்தில் நான் இந்த தொழில் செஞ்சிருக்கிறேன், இதை நல்ல முறையில் நான் வந்து, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, ரெப்பேர் பார்க்கக்கூடியவன், இதை திருத்தக்கூடியவன், அந்த அறிவன்ட்டு என்ன செய்து இருக்குது. நான் இருந்தேன், அப்படி தான் நான் இருந்தேன் முந்தி, இந்த மாதிரி ஒரு குளோக் கடை தான் செஞ்சு வச்சிருந்தேன் அப்படி என்று ஹதீஸ் கலை அறிஞராக மிகப்பெரிய, அதாவது சமூகம் எட்டி பார்க்கக்கூடிய நிலைமையில இருந்தவர், அரசாங்கத்துடைய கண்காணிப்பில் வந்துட்டு போனவர் பகிரங்கமாக என்ன செஞ்சார், அதை சொன்னார் என்பதை பார்க்கிறோம். என்ன பணிவு அவர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. எங்களுக்கு அதிகமானவன் நிறைய பேர் எங்கிட்ட பணிவு இருக்குது, என்ன தெரியுமா? அது ஒரு பணிவு, தவணை இல்லைன்னு சொல்லிக்கிற ஒரு பணிவு. என்ன பணிவு? அவன்கிட்ட இல்லைன்னு சொல்றதுனால பெருமை வரேன்றதுனால ஒரு பணிவு, விளங்கிட்டா? அல்பானி சொல்றாரு, நான் வந்து சுபகுல ஒரு முறை தொழுவித்தேன், நான் வந்து இது ஓதலை, எது ஓதலை, ஹல் அத்தாவும் சூரத்து சஜிதா என்ன செய்யலை, நான் ஓதவில்லை. ஏன் தெரியுமா? இன்னி லம் அகுன் உத்கினுஹா, நான் அதை சரியாக ஓதிக்கொள்ள மாட்டேன்டாரு. சுப்ஹானல்லாஹ், நான் அதை சரியாக ஓதிக்கொள்ள மாட்டேன், எனக்கு அது அவ்வளோ வராது, மன்னனத்தில் நான் அதில் பிழைவிடுவேன், அதனால் நான் ஓதலை என்றார். நினச்சி பாருங்க, அது இது மிக முக்கியமான செய்தி. ஒருவர் ஒரு செய்தியை சொல்றாரு, அந்த செய்தியை சொல்ற நேரத்தில் நேற்று விழுந்த இதை பார்த்தீங்களா, ஒரு வால் நட்சத்திரம் விழுந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்றாரு, நான் பார்க்கல, நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அம்மா இன்னி லம் அகுன் ஃபீ ஸலாத்தின், நான் தொழுது கண்டிருக்கல, வலாக்கின் லதகத்னி அக்ரப், எனக்கு ஒரு தேல் கொட்டி இருந்தது, அதனால நான் தூங்க கிடைக்கவில்லை. இஹ்லாஸ், வெளிப்படையான வார்த்தை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மட்டுமல்ல, வஹல் மின் நபியின் இல்லா வகத் ரஆஹா, எல்லா நபிமார்களும் இந்த மாதிரி ஆடு மேய்த்தவர்கள் தான். அல்லாஹ் தஆலா உங்களை குறைக்கவே மாட்டான், அல்லாஹ் தஆலா நம்மளை குறைக்க மாட்டான். நமது தொழில்களோ நமது அந்தஸ்துகளோ நம்மளை தீர்மானிப்பது நமது மார்க்க நிலைப்பாடும் நமது இறையச்சமும் தான் நம்மளை என்ன செய்கிறது, தீர்மானிக்கிறது. அல்லாஹ் தஆலா அதன் மூலம் தான் என்ன செய்கிறான், உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். அதாவது வஹல் மின் நபியின் இல்லா வகத் ரஆஹா என்ற வார்த்தை மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, நிறைய உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கடா, அதாவது
பெரியவர்கள் பணிய மாட்டார்கள் என்ற நிலைப்பாடும் இதனால தான் என்ன செய்கிறது பதிவாக இருக்கிற பார்க்குறோம். நான் அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஷேக் இமாம் இப்னு உதைமின் அவர்கள் ஒரு முறை வந்து அவர் கூட்டிட்டு வர அந்த வண்டி என்ன செஞ்சுட்டு அவர் அவசரமாக வரல, ஆனால் அவசரம் ஒரு மக்காவுக்கு வர வேண்டியிருக்குது. அப்போ அவர் பிரபல்யமான அறிஞராக இருந்தாலும் மக்களை காண்பது குறைவு. அவர் ஊரில் தான் இருப்பார். அவர் தான் ஒரு டெக்ஸியை பிடிச்சி ஏறிட்டு போகிறார். அவரோட டெக்ஸியில் இப்னு உதைமின் ஏறுவா, டெக்ஸிக்காரர் நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அவர் சாதாரண டெக்ஸியில் போயிட்டு இருக்கார். அவர் விசாரிக்கிறார், நீங்கள் யார் அப்படின்னு ஷேக் இப்னு உதைமின் விசாரிக்கிறார். அவர் எல்லாம் சொல்கிறார். சொல்லி முடிஞ்ச பிறகு நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நான் இப்னு உதைமின் அவர் சொன்னார். அவன் என்ன நினைச்சாரு, பொதுவாக என்ன நினைப்பாரு, நாங்கள் போய் இப்னு உதைமின்டா எவ்வளோ ஆத்திரம் வரும், சரியா? பொய் சொல்ல நினைப்பார். நான் இப்னு உதைமின் ஒன்று, நான் பின்பாஸ் என்றார். அவர் யாரு ஓட்டிட்டு போறவர் சொல்றாரு, நான் பின்பாஸ் என்றார். அப்படின்னா என்ன பொய் சொல்றீங்க, உண்மையில பேரை சொல்லுங்கன்றார். பணி வாங்கன்னு நினைக்கிறது இல்லை. அப்படி போனால் சொல்ல மாட்டாங்க. டெக்ஸியில் போனால் வைங்களே நம்மளே மறைச்சிருவோம். நம்ம டெக்ஸியில் போய் அவன் கேட்பானே, நம்ம டெக்ஸிக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டி வரும். அவன் கவனக்கில்ல, அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கல. நான் பின்பாஸ் நீ சொல்கிற லெவலுக்கு ஆகிட்டு கடைசியில் காட்டி நான் தான் இப்னு உதைமின் நிரூபிக்க வேண்டிய நிலைமை வந்தேன். இப்னு உதைமின் என்ன செய்கிறாரு, சொல்கிற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பணிவு நம்மளை உயர்த்துமே தவிர அதாவது மன் தவாதா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அதாவது பணிவதன் மூலம் கண்ணியத்தை தவிர வேறு எதனையும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹு தஆலா கொடுக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வார்த்தை. வஹல் மின் நபியின் இல்லா வகத் ரஆஹா, எல்லோருமே என்ன செய்தார்கள், ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு. அடுத்ததாக இன்னொரு செய்தி, அதாவது இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ளணும். ஏன்னா அடுத்த பகுதி போனால் நம்ம டைம் என்ன செய்யும் போயிட்டு வரும். அதை சொல்லிட்டு இந்த கடை செய்தி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஆடு மேய்த்தல் சம்பந்தமான செய்தி வருது. ஏன் நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆடு மேய்க்கிற அந்த இதை கொடுத்தான்னு சொல்லி ஒரு தஃசீர் சொல்றாங்க. வழக்கம் என்னதான், மனிதர்களை அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள். ஆடு மேய்ச்சிட்டு வந்தா தான் என்ன செய்யலாம், மனிதர்களை ஒழுங்காக நிர்வகிக்கலாம் என்று சொல்லி ஒரு நிர்வாக வழக்கோடு பெரும் பெரும் உரைகள் என்ன செய்யறாங்க சொல்றதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்பதான் மனிதர்களை அவர்களால் என்ன செய்ய முடியும், நிர்வகிக்க முடியும். அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆடு மேய்ச்சாங்கன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த தஃசீர் அவங்களாக எடுத்துக்கொண்ட விளக்கமே தவிர இதற்கு குர்ஆன் சுன்னாவோ அல்லது மறைமுகமான ஒரு ஆதாரமோ இதற்கு இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ஜாகிலிய காலத்துடைய பகுதிகளில் இன்னொரு அங்கம், இன்னொரு கட்டம் என்ன செய்கிறது, எஞ்சி இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு செய்தி சொல்வார்கள் ஜாகிலிய காலத்தில் நடந்ததாக, ஆனால் அது மிக பலகீனமான செய்தி. அது என்னன்னு சொன்னால், இந்த செய்தி வந்து முஸ்னதுல் பஸாரில் வருகிறது. அதே போல இமாம் புகாரியுடைய தாரிகுல் கபீர் என்ற நூல், தாரிகுல் கபீர் என்றா புகாரி இமாம் தான் முதலாக அறிவிப்பாளருடைய வரலாற்றை என்ன செஞ்சாங்க தொகுத்து எழுதினவர். அந்த தாரிகுல் கபீர் என்ற இமாம் புகாரியுடைய நூல்லையும் வருது. என்னென்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மா ஹமம்து பிஷைஇன் மிம்மா கான அஹ்லுல் ஜாஹிலிய்யா யஅமலூன பிஹி கைர மர்ரத்தைன், ஜாகிலிய மக்கள் செய்து கொண்டு வந்த எந்த ஒரு செயலை நான் செய்யணும்னு எப்பொழுதும் என்ன செஞ்சதில்லை, நினைச்சதில்லை. ரெண்டு கட்டத்தில் தவிர 2 கட்டத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன், அப்படி நினைத்திருக்கிறேன். அப்படி என்று ஒரு இசை கச்சேரி, ஒரு பெண்ணுடைய சமம், இப்படி 2-3 விஷயங்கள் மாறி மாறி வருகிறது. இதில் அது வரல தெளிவாக என்னன்னு. அந்த 2 டைமில் நான் நினைச்சேன், குல்லுதாலிக்க யஹூலுல்லாஹு பைனி வ பைனா, அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹு தஆலா தனது அருளால் என்ன செஞ்சான், தடுத்து நிறுத்திட்டான். போகாத வண்ணம் ஒரு தடங்களை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா என்னை தடுத்து விட்டான். அதுக்கு பின்னால மா ஹமம்து பஅதஹுமா ஹத்தா அக்ரமனி அல்லாஹு பிரிசாலத்தி, அதுக்கு பின்னால அது போன்ற ஒன்றை நான் நினைத்ததே கிடையாது. அல்லாஹ் என்னை இந்த நபித்துவத்தை கொண்டு கண்ணியப்படுத்துகின்ற வரைக்கும் அந்த 2 முறை நான் நினைச்சிக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்னை தடுத்துட்டாண்டு வரக்கூடிய செய்தி பலகீனமானது. அந்த செய்தி பலகீனமானது. பலகீனமானதால குறையாண்டு கேட்டா இல்லை, 2 முறை நினைக்கலன்னு அர்த்தமாயிரும். 2 முறையும் நினைச்சாங்கன்றதல்ல, நினைச்சதாக இந்த செய்தியே என்னது எதுவும் இல்லை. 2 முறை அப்படி அந்த தவறை நம்ம செய்வோம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் நினைச்சதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி முஸ்னதுல் பஸாரில், தாரிகுல் கபீர் போன்ற கிரந்தங்களில் வருகிறது. இது பலகீனமான செய்தி. இப்பொழுது நான் சொன்ன இந்த 5-6 செய்திகளும் ஜாகிலிய காலத்தில் விஷயத்தில் அதிகமாக சொல்லப்படாத அல்லது அதிகம் ஞாபகப்படுத்தப்படாத செய்திகள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இன்னும் உள்ள ஒரு சில பகுதிகளை நான் என்ன செய்கிறேன், நான் சொல்லி முடித்துட்டு ஜாகிலிய காலத்துடைய பகுதியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு பின்னால் உள்ள பகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் வருவோம். ஹதா மா இந்தி வல்லா இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ வ லக்கும்.